ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். ஒருவேளை இன்றைக்கு இதுதான் உங்கள் நிலைமையா? ஆண்டவரே, துன்மார்க்கரை பாரும், அவர்களெல்லாம் உயர்ந்து கொண்டு போகிறார்கள். நான் உம்முடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் உம்மை நேசிக்கிற மகன் மகள், உம்மையே நம்பி இருக்கிறேன். எனக்கு இந்த உயர்வு வரவில்லையே. துன்மார்க்கர்கள் எல்லாரும் உயர்ந்திருக்கிறார்கள், செழித்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா? நீங்கள் மட்டும் அல்ல, தாவீது கூட அப்படித்தான் துன்மார்க்கர் உயர்ந்திருக்கிறதை பார்த்து உள்ளத்தில் வேதனை கொண்டார். யோபு சொல்லுகிறார், துன்மார்க்கர்கள் எல்லாம் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி வாழுகிற மக்கள் உயர்த்தப்படும் பொழுது, நீங்கள் உயர்த்தப்படாமல் கீழான நிலைமையில் இருக்கும் பொழுது உள்ளம் களைத்து போகும். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன். ஆனால் உன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக நீ செய்ய வேண்டிய காரியங்களை உன்னோடு பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என்ன ஆண்டவரே பேச விரும்புகிறீர் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த வசனத்தில் நீ என்ற வார்த்தை 3 முறை வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கென்றே ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்த வார்த்தை. 3 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக, நீ கர்த்தருக்கு காத்திரு. பொதுவாக காத்திருத்தல் என்பது கடினமான ஒன்று. ஏதோ ஒரு வங்கியிலே நீங்கள் வரிசையில் காத்திருக்கிறீர்கள், அல்லது ரயில்வே ஸ்டேஷனிலே காத்திருக்கிறீர்கள், ஒரு விமானத்திற்கு காத்திருக்கிறீர்கள். இதை போன்ற காத்திருக்கிற நேரம் சற்று கடினமான நேரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்த்துவதற்கு முன்பதாக நீ எனக்காய் காத்திரு. அதன் பொருள் என்ன? மௌனமாயிரு, அமைதியாயிரு என்றல்ல, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் ஆண்டவர் என்னை நிச்சயம் உயர்த்துவார், என் ஆண்டவர் என் பிள்ளைகளை உயர்த்துவார், என் ஆண்டவர் என் தொழிலில் ஒரு உயர்வை கட்டளையிடுவார், எனக்கு நிச்சயமாக உயர்வு வரும் என்று விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கிறதைத்தான் இங்கே காத்திரு என்று வேதம் குறிப்பிடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீ கர்த்தருக்கு காத்திரு. நீங்கள் மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், மனிதர்கள் செய்வார்கள் என்று நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். அதை வாயினால் சொல்ல வேண்டும், நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன், அவர் நிச்சயமா எனக்கு செய்வார் என்று. வேதம் முழுவதும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு காத்திருந்தார்கள். அவருடைய காத்திருப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளமும்